அனைவருக்கும் வணக்கம். போன இது 28/12/26 உள்ள பதிவு. ஒருத்தர் எனக்கு மனசு ஒரு இடத்துல நிற்க மாட்டேங்கி, அதை எப்படி அடக்குறது அப்படிங்கிறார். மனசு நிற்கிறது அவங்களுடைய இதை பொறுத்து தான். நம்ம பல பிறவியிலிருந்து எடுத்து வந்திருக்கோம். அந்த பல பிறவிகளுடைய இதை குணங்கள் நம்மளுடைய ஆழ்மனதில் அடங்கி தான் இருக்கும். அப்படி இருக்கும்போது அது ஒன் பை ஒன்னாக வரும். அது மனசு வருதுன்னா விட்டுருங்க, வாட்டில் வரட்டும். நீங்கள் அதை போய் தடுத்தீங்கன்னா கூட கொஞ்சம் தான் இதாகும். ஆனால் அதே விட்டுட்டிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அடங்கிடும். இல்லை, போக போக அடங்கிடும். அதாவது மேலும் அந்த மனசத்தை பற்றி சொல்லும்போது விளக்கமாக சொல்கிறேன். மனதிற்கு 3 குணங்கள் உள்ளது. அவைகள் சத்துவ குணம், ரஜோ குணம் மற்றும் தமோ குணம். ஒரு குணம் மேலோங்கி நின்றால் மற்ற 2 குணங்களும் கீழே அடங்கி இருக்கும். இதில் சத்துவ குணம் மேலோங்கி நின்றால் சன்மார்க்கமான மனமீதியும் தெய்வீக சம்பத்துக்களான பக்தி, அன்பு, கருணை, கொல்லாமை, எப்பொழுதும் ஈஸ்வர சிந்தனை, அந்த ஈஸ்வரனுக்கும் தனக்கும் உள்ள ஆழமான உறவை வலிமைப்படுத்தும் நிஷ்காமிய கர்மங்களை, குரு சேவை, ஈஸ்வர சேவை உண்டாகுதல், விசாரத்தில் ஈடுபடுதல் போன்ற அனைத்து நற்பண்புகளும் உண்டாகும். இதில் ரஜோகுணம் மேலோங்கி நின்றால் உலக வாசனைகள், இந்த உலகத்தாரோடு ஒட்டி வாழ விரும்பி தன்னுடைய உடலுக்கு ஒப்பனை பாதுகாப்பு ஏற்படுத்தி கொள்ளுதல் மற்றும் தன்னுடைய உற்றார் உறவினர்களின் சந்தோஷத்திற்காக பல கடமைகளை செய்து பொருள் ஈட்டுவதும், ஆலய வழிபாடுகள் மற்றும் தெய்வீகம் சார்ந்த காமிய கர்மங்களை செய்து உறவுகளை சந்தோஷமாக வைத்து கொள்வதும், சத்குருவை தேடி அடைந்து ஆன்மீக முன்னேற்றம் அடைதல் மற்றும் சாஸ்திரங்களை சர்க்குருநாதரின் வாக்கில் கேட்டும் கற்றும் அறிந்து கொள்வதும், இத்துடன் சமூக சேவைகள் செய்து அதில் தானும் சந்தோஷம் அடைவதும் உண்டாகும். தமோ குணம் மேலோங்கி நின்றால் அனைத்தையும் தானே அனுபவிக்க வேண்டும் என்ற எண்ணங்கள், அதனால் மற்றவர்களை பற்றி அக்கறை இல்லாமல் அவர்களுக்கு தீமை தரக்கூடிய காரியங்களை சிறிதும் கவலையின்றி செய்தல், யாருக்கும் எந்த விதமான உதவியும் செய்யாமை, பயமின்றி பல பாதகமான செயல்களை செய்து உழைக்காமல் அதர்ம வழியில் பொருள் ஈட்டுதல், சந்தேகம், சஞ்சலம், சோம்பல், பொறாமை போன்ற பல்வேறு அசுர குணத்தை அடைதல், இவைகளே மனத்தின் 3 குணங்களாக வெளிப்படும். மனதின் இயல்பான சுபாவமே சத்துவகுணம் மட்டுமே. மற்ற ரஜோகுணம், தமோகுணம் 2 குணங்களும் உலக விவகாரங்களில் ஈடுபட்டதின் வாயிலாக ஒட்டிக்கொண்ட குணங்களாகும். சத்துவகுண நற்பண்புகளை மேலோங்க செய்தால் மற்ற 2 குணங்களும் தானாகவே கீழே தாழ்ந்து போய்விடும். இவ்வாறு சன்மார்க்கமான நற்பண்புகளை விடாமல் கடைபிடித்து கொண்டு நிஷ்காமிய கர்மத்தில் எந்தவிதமான பிரதிபலனும் எதிர்பார்க்காமல் அனைத்தையும் ஈஸ்வர காரியமாக கருதி செய்து கொண்டு வந்தால் தமோகுணமும் ரஜோகுணமும் மாறி சத்துவகுணம் மேலோங்கும். இதன் பிறகு இந்த மனதில் தேவையற்ற எண்ண பதிவுகளினால் உண்டான பல விஷயங்களில் ஒரு விஷயத்திலிருந்து மற்றொரு விஷயத்திற்கு அடிக்கடி தாவி கொண்டிருக்கின்ற மனச்சஞ்சலங்கள் நீங்கி எதிலும் ஒட்டாத களங்கமற்று நின்ற ஆகாயம் போன்று உங்களுடைய உள்ளம் தெளிந்து எந்த எண்ணங்களுமற்ற நிர்விகல்ப சமாதியில் உங்கள் சொரூபமான அந்த பரப்பிரமத்தில் ஒன்றி நிற்கும். 2 முகம் காக்கும் கண்ணாடிகளை கொண்டு ஒன்றுக்கு நேர் எதிராக மற்றொன்றை காட்டும்போது அந்த 2 கண்ணாடிகளிலும் எந்த ஒரு பிம்பம் தோன்றாமல் இரண்டும் ஒன்று போலவே அதன் இயல்பில் ஒன்றாகி அவைகளுக்குள் எந்த விதமான பேதமும் உண்டாகாமல் தெளிந்த பளிங்கு போன்று கண்ணாடியை காண்கின்றோம். அதுபோல அளவிட முடியாத அண்டாசராசரங்களுக்காக விரிந்து கொண்டு அறிவாய் ஆனந்தமயமாய் இருக்கின்ற ஒன்றேயான பரப்பிரமத்துடன் நிர்விகல்பமான களங்கமற்ற தெளிந்த உள்ளமானது இரண்டர கலந்துவிட்டால் இந்த உலகமும் மனமும் இல்லாமல் போய்விடும் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். நிர்விகல்பமான நிலையான தெளிந்த மனதை கொண்டு எப்பொழுதும் ஒன்றேயான ஈஸ்வர சிந்தனையில் மனம் ஒன்றி இருக்கின்றவரே ஜீவன் முக்தர் என்கிற பொழுது இவரது பருவுடல் இருக்கும் வரையில் பிராரப்த கர்மம் வசத்தில் இருக்கின்ற இன்ப துன்பங்களை அனுபவிப்பார்.
அனுபவித்து தீர்ப்பது என்பது எது நடந்தாலும் அதை ஈஸ்வர சித்தமாக கருதி மனம் கலங்காமல் தன் காரியங்களை நிஷ்காமியமாக பார்த்து கொண்டு அதன் விளைவாக வருகின்ற சாதக பாதகங்களை கண்டு மனம் கோணாமல் சத்துவ குணத்தில் நின்று அவைகளை ஏற்றுக்கொள்வது எனப்படும். அப்படியானால் சோகமான மனம் இல்லாத காரணத்தினால் இவருக்கும் போகமில்லை என கூறினாலும் இவருடைய மனமும் உலக விவகாரங்களில் அடங்கியும் அடங்காமலும் சேஷ்டைகள் செய்து கொண்டு இருக்கும். அவர்கள் அப்படி ஜீவன் முக்தர்களாக இருக்க முடியுமா என்று கேட்கலாம். அதுவே இவரும் என்னதான் கர்மங்களை நிஷ்காமியமாக செய்தாலும் அந்த கர்மங்களின் வாயிலாக பல எண்ணங்கள் தோன்றி விகல்பமான மனம் உண்டாகி அதன் வாயிலாக இன்ப துன்பங்களை அனுபவிப்பதை காணும்போது இவருக்கும் மனம் அடங்கவில்லை என்று கருத வேண்டும். மனம் பரபிரமத்துடன் அடங்கி தன்னை பிரம்மஸ்வரூபம் என்று தெளிந்தவன் அல்லவா ஜீவன் முக்தன். ஆக இந்த மனமானது கண்ணிற்கு தெரிகின்ற உருவமுடன் கூடிய ஸ்தூல உடலாகவும் கண்ணிற்கு தெரியாத உருவமற்ற சூட்சும உடலாகவும் என இரண்டாக இருப்பதனால் இந்த நாசம் செய்வது என்பது ஸ்தூல பருவுடல் அளிப்பது சொரூப நாசம் என்றும் சூட்சும உடல் அளிப்பது அரூப நாசம் என்றும் இருவகையில் செய்யலாம். அதாவது ஒரு மனதை கண்ணிற்கு தெரிகின்ற நிலையில் ஸ்தூல உடல் மனம் என்றும் கண்ணிற்கு தெரியாத நிலையில் சூட்சும உடல் மனம் என்றும் இரண்டாவது வகுத்து அந்த மனதை இல்லாமல் செய்தல் என்பதாகும். இதில் உருவமுடன் கூடிய மனம் சத்துவகுணம் ரஜோகுணம் தமோகுணம் என்ற முக்குணங்களையும் பொருந்தியவளாக சூழ உடல் எடுத்து சாதாரண மக்களிடம் காணப்படுவதால் இந்த மனதை உருவமுள்ள மனம் என கொள்ளலாம். இதில் ரஜோகுணம் தமோகுணம் என்ற இரண்டு குணங்களும் இன்றி சத்துவகுணத்தை மட்டுமே தன் இயல்பாக கொண்ட நிர்விகல்பமான மனம் உலக விவகாரங்களில் ஈடுபட்டு கொண்டு உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஜீவன் முக்தரிடத்தில் மட்டும் காணப்படும். இத்தகைய ஜீவன் முக்தர்கள் வாழும்போது தன்னுடைய ஸ்தூல உடல் அபிமானம் இன்றி எப்பொழுதும் தன் சுயஸ்வரூபமான ஆத்மாவில் இணைந்து நிற்பதனால் இவருடைய ஸ்தூல உடலானது மனம் சொரூப நாசம் அடைந்து விடுகின்றது. மேலும் ஜீவன் முக்தர் சரீர அபிமானம் இல்லாதவராக இந்த உலக விவகாரங்களில் ஈடுபட்டு கொண்டு உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற காலத்திலேயே விதேக முக்தர் என்ற தகுதியும் அடைகின்றார். இந்த ஸ்தூல உடலை மறந்து சொரூபநாசம் செய்துவிட்டு எப்பொழுதும் ஒன்றேயான அந்த ஈஸ்வர நிஷ்டையில் தன் சொரூபத்தில் நிலையாக நிற்கின்றவர் தன்னுடைய பிராரப்தம் முடிந்தவுடன் இந்த பருவுடலையும் பிணமாக இங்கே விட்டுவிட்டு நிர்விகல்பமான சூட்சும மனதை கொண்டு அந்த பரப்பிரமத்துடன் இரண்டரை கலந்து விடுகின்ற விதேக முக்தர் என்பதனால் இவரது சூட்சுமனம் அரூபநாசம் அடைகின்றது. சுத்தமான சத்துவகுணமே மனதின் உண்மையான இயல்பாகும். மற்ற இரண்டு குணங்களான ரஜோகுணம் தமோகுணம் சேர்ந்ததுதான் பல்வேறு விகல்பமான எண்ணங்களுக்கு காரணமாக அமைகின்றது. இந்த இரண்டு குணங்களும் இல்லாது போனால் மனம் என்ற சொல்லும் இல்லாது போகும். இவ்வாறு மனம் சத்துவகுணத்தில் மட்டும் இருந்து கொண்டு விகல்பமற்ற சிந்தனையான நிர்விகல்ப நிலையே ஜீவன் முக்த நிலையாகும். இப்படிப்பட்ட ஜீவன் முக்தர்கள் எப்பொழுதும் நிகழ்காலத்தில் மட்டுமே இருப்பர். வந்த உணவை என்பர் எதிர்காலத்தையும் இறந்த காலத்தையும் கருதாமல் இனி வருவதையும் போனதையும் நினைத்து சந்தோஷமோ வருத்தமோ அடைய மாட்டார். அனைத்தையும் நானே செய்கிறேன் என்ற சரீர அபிமானம் கொண்ட கர்த்தருவ புத்தியான அகந்தை இல்லாமல் எல்லாம் அவன் செயலே என்ற ஈஸ்வர நிஷ்டையில் ஏகாந்தமாக இருந்து கொண்டு அகக்கரணங்களுக்கும் புறக்கரணங்களுக்கும் சாட்சியாக எப்பொழுதும் முக்தராகவே இருப்பார்கள். இத்தகைய ஜீவன் முக்தர்கள் பிராரப்த கர்மத்திற்கு ஏற்றவாறு உண்பதும் உறங்குவதும் கர்மங்களை செய்வதும் என தடையில் இன்றி அனைத்தையும் ஆனந்தமாக அனுபவிப்பார்கள் என்பதை அறிய வேண்டும். அலைபாய்கின்ற மனம் எப்படி செருபு நிஷ்டையில் நிலைபெறும் என்றால், அதாவது ஒரு ஞானி பரபிரமத்துடன் கூடி அடைந்து சுகமான அந்த ஆத்ம அனுபவத்தை தன் உள்ளத்தில் எப்பொழுதும் இருத்தி கொண்டு பல உலக விவகாரங்களில் சந்தோஷமாக செய்து வருவார். அந்த தேகத்தினால் செய்யப்படுகின்ற காரியங்களுக்கு உண்டான கர்த்தா நான் அல்ல என்பதில் தெளிவாகவும் பிரம்மஸ்வரூபமாகவும் இருக்கின்ற ஜீவன் முக்தர் அந்த தேகத்தின் வாயிலாக உண்டாகின்ற சுகபோகங்களை அனுபவித்து கொண்டு கர்த்தா நான் அல்ல என்றும்
உள்ளத்தில் கருதுவதால் அவர் அனுபவிக்கின்ற சுகபோகங்கள் இல்லாமல் போய்விடும். அவரை கர்த்தா என்று தான் கருத வேண்டுமே ஒழிய பூரணமான அகர்த்தா என்று எப்படி கூற முடியும்? அறியாமல் துயரத்தை அறுக்க வேண்டும் என்று கூறினால் அதற்கு ஜீவன் முக்தர்கள் எவ்வாறு 3 விதமாக செயல்பட்டு பிறவி துன்பத்தை தீர்த்தார்கள் என்பது பற்றி அவர்களை 3 முக்தர்களைய மாகார்த்தன், மாபோகி, மாத்தியாகி என 3 வகைகளில் அறியலாம். அப்படி 3 விதமான மகிமைகள் முக்தர்களுக்கு உண்டு. அதாவது செயலை தானே செய்வதும் செயலை மற்றவர்களால் செய்ய வைத்தாலும் என 2 காரியங்களையும் செய்ய முடியாத காந்தக்கல் என்ற மலையின் முன்னால் இரும்பு பொருட்கள் எவ்வாறு தனக்கு தானாகவே இங்கும் அங்கும் நகருகின்ற சலனத்தை அடைகின்றதோ அதுபோன்று செயல் செய்வதும் செய்ய வைத்தும் என 2 காரியங்களும் சீவன் முக்தர்களின் முன்னால் இந்த சிடமான உடலும் உலகமும் தனக்குத்தானே சலனமடைந்து செய்து கொண்டிருக்கும். இப்படிப்பட்டவர்களே மாகார்த்தன் என்ற ஜீவன் முக்தர்கள் என்று கூறலாம். அடுத்த முக்தர்களை பற்றி அடுத்த நாளில் பதிவில் பார்ப்போம். இன்றைய பதிவை முடிவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.